வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1/4 கிலோ வடைப்பருப்பு அல்லது பட்டாணி பருப்பு, இந்த 2 பருப்பில் ஏதாவது ஒரு பருப்பு போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை. இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, உங்களோட தேவையான அளவு உப்பு. இது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, நான் ஒரு கையளவுக்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் உப்பு, பச்சை மிளகா, சோம்பு இவ்வளோத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இதை அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பருப்பை போட்டு ரொம்ப வடியாலாம் அரைக்கக்கூடாது, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த பருப்பில் இருக்கிற ஈரத்தன்மையிலே இது வந்து நல்லா அரைஞ்சிரும். நான் குறைன்னு தான் அரைக்கணும். பாருங்கள், இப்படி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பருப்பையும் இப்படி அரைச்சி நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரை, என்ன பச்சை கீரைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கெட்டில் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை வந்து போதுமான அளவு. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடமும் அந்த கீரை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி. உப்புலாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்களோட சுவைக்கு ஏற்றவர். ஸோ நல்லா இதை வந்து பிசைஞ்சு இப்படி விரவிடலாம். எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வடை வேணும் அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. பால் மாதிரி இப்படி ரவுண்டாக பால் மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி தட்டுனா போதும். அவ்வளோதான். இது வந்து அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ மறுபடியும் காட்டுறேன். ஒரு பால் ஷேப்புக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இன்னொரு கையில் நடுவில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தட்டின வடையை சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வடைச்சட்டி எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ, பெருசோ சின்னதோ, அந்த அளவுக்கு நீங்கள் 1, 2, 3 அப்படி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய போடாதீங்க, வேகாது. ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு 3 வடை போடுறேன். ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க, இல்லாட்டினா வெளியில் மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. நல்ல அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாக அதே டைமில் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இது வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும், நல்லா வேகட்டும். இப்படி லைட்டாக திருப்பி அப்பப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயோட சுறுசுறுப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து சூடாக சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட வேண்டியதான். ஸோ எண்ணெயிலேருந்து ஒவ்வொரு வடையாக எடுத்துடலாம். இதுக்கு கண்டிப்பாக பட்டாணி பருப்பு அல்லது வடைப்பருப்பு யூஸ் பண்ணுங்கள். கடலைப்பருப்பெல்லாம் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த வடையை இந்த பட்டாணி பருப்பில் இல்லை வடைப்பருப்பில் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த டீ டைம் ஸ்நாக் இந்த கீரை வடையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.